கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. மேலும் நம்முடைய ஆசீர்வாத பெருவிழா 17, 18, 19 ஆகிய 3 தினங்களும் அருமையாக நடைபெற்றது. ஏராளமான மக்கள் வாஞ்சியோடு வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று சென்றார்கள். வந்திருந்த அத்தனை பேரும் இந்த கூட்டங்களினாலே பிரயோஜனம் அடைந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலையையும் சுகத்தையும் பெற்றுக்கொண்டு திரும்பினார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் எரேமியா 1:18 பின்பகுதி. நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். இங்கு எரேமியா தீர்க்கதரிசியை நோக்கி ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை இன்றைக்கு அவர்களுக்கு முன்பாக, யாருக்கு முன்பதாக அப்படி வைப்பேன்னு சொல்றாருன்னா, இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். யூதாவின் ராஜா, அதில் உள்ள பிரபுக்கள், தேசத்தில் உள்ள மக்கள் அனைவருக்குமே விரோதமாக, அதில் ஆசாரியர்களுக்கும் கூட தான், அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லும்படியாக எரேமியாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி தெரிந்து கொண்டார். அவரோட உடன்படிக்கை பண்ணுகிறார். என்னன்னா, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன், பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்று இங்கு 10வது வசனம் சொல்லுகிறது. அப்போ எரேமியாவை ஆண்டவர் தம்முடைய ஸ்தானாதிபதியாக தன்னுடைய வாயின் வார்த்தைகளை அவருடைய நாவில் வைத்து பேசும்படியாக அவர் வாயில் அவ்வளவு அதிகாரத்தை கொடுக்கிறார். பிடுங்கவும், நட்டவும், இடிக்கவும், இல்லை அழிக்கவும், கட்டவும் என்று சொல்லி எல்லா அதிகாரத்தையும் அவருடைய கைகளில் கொடுத்து அவருடைய நாவில் அவர் வார்த்தைகளை வைத்து, நீ போய் பேசு, அதாவது யூதாவின் ராஜாவுக்கு நேரம் நீ போய் சொல்லு இந்த வார்த்தைகளை, மற்றும் யூதாவில் இருக்கிற பிரபுக்களை பார்த்து சொல்லு, ஆசாரியர்களை பார்த்து சொல்லு, ஜனங்களை பார்த்து சொல்லு என்று சொல்லி தீர்க்க தரிசனத்தை அவர் வாயில் வைத்து அனுப்புகின்றார். என்ன தீர்க்க தரிசனம்? அது அவர்களுக்கு ஆசீர்வாதமானதாகவா, நன்மை உண்டாகவோ இல்லை, அது அவர்களுக்கு எதிரான தீர்க்க தரிசனம். என்ன அப்படின்னா, இந்த யூதாவின் ராஜாவும் மக்களும் எல்லாருமே தேவனை புறக்கணித்து அவங்க தவறு செய்தாங்க. அவர்கள் என்ன எப்படி இருந்தாங்களோ, அவர்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி தங்கள் கைகளின் கிரியையை பணிந்து கொண்ட அவர்களுடைய சகல தீமைகளின் நிமித்தம் நான் என் நியாய தீர்ப்புகளை அவர்களுக்கு விரோதமாக கூறுவேன். தங்கள் கிரியையை பணிந்து கொண்டாங்க, அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டினாங்க. நான் அவர்களை தெரிந்து கொண்டு ஒரு தகப்பன் சுமப்பது போல சுமந்து கொண்டு எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை 40 வருடங்கள் வனாந்திரத்தில் வழி நடத்தி அருமையாய் கொண்டு வந்து இந்த தேசத்தில் நாட்டி இருக்கிறேன். ஆனால் என்னை மறந்து அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டினதோடு தங்கள் கையின் கிரியையையும் பணிந்து கொண்டார்கள். இவர்கள் செய்த தீமை வெகுவாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்ல எரேமியாவை எழுப்புகின்றார். அப்படி எழுப்பும்போது எரேமியா ஒருவேளை பயப்படலாம், ஐயோ நம்ம போய் சொல்லும் போது இவங்க என்ன செய்வாங்க என்று சொல்லி பயப்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அதோடு கூட உன்னை ரட்சிக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறேன். அதனோடு கூட நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணம், ஒரு பாதுகாக்கப்பட்ட பட்டணம் போல, அரணிப்பான, பகைவர்கள் உள்ளே நுழைய முடியாத ஒரு அரணிப்பான பட்டணம் போலவும், இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். உன்னை இருப்பு தூண் போல, வெண்கல அலங்கம், மதில் சுவர், கோட்டை சுவர், வெண்கலம் போன்ற கோட்டை சுவரை போல உன்னை மாற்றினேன். எனவே ஒருவரும் உன்னை மேற்கொள்ள முடியாது, உன்னை எதிர்க்க முடியாது. வெண்கல அலங்கத்தை மோதுறவங்க தான் நொறுங்கி போவாங்க இல்லையா? இருப்பு தூண் மேலே மோதினவங்க தான் நொறுங்கி போவாங்க. உன்னை அப்படி வைத்திருக்கிறேன், உன்னை ஒருவரும் அசைக்க முடியாது, நீ கீழே போக மாட்ட, உன்னை எதிர்க்க முடியாது, உன்னோட யுத்தம் பண்ணினாலும் அவர்கள் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி அருமையான வாக்குத்தத்தத்தை சொல்லி எரேமியாவிற்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, தேவனுடைய
வார்த்தையை அப்படியே சொல்ல, தேவனுடைய சித்தத்தை அப்படியே செய்ய முன்வந்திருக்கிற உங்களையும் கூட ஆண்டவர் சொல்கிறார். இன்றைய தினம் உங்களை அரணிப்பான பட்டணம் போல, ஒரு தீமையும் உள்ள வர முடியாது, ஒரு தீங்கும் உள்ள வர முடியாது. அந்த பட்டணத்தை சுற்றிலுமா ஒரு காவல் வைத்து அரணிப்பான பட்டணம் போல, இரும்பு தூண் போல, வெண்கல அலங்கத்தை போல உங்களை மாற்றினேன் என்று சொல்லுகின்றார். எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் உங்களை அப்படியாக நிலைநிறுத்துகின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி இதோ உம்முடைய சித்தத்தை செய்கின்ற தேவ பிள்ளைகளை நீர் அரணிப்பான பட்டணம் போலவும் இருப்பு தூணாகவும் வெண்கல அலங்கமுமாக நீர் மாற்றி, அவர்களோடு மோதுகிறவர்கள் ஆண்டவர், அவர்களுக்கு எதிராய் செய்கிறவர்கள், யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஆண்டவர் மேற்கொள்ளாத படிக்கு நீர்முடைய பிள்ளைகளை காக்கும் படிக்கு அவர்களோடு கூட இருப்பீராக. ரட்சிக்கும் படிக்கு நீர் அவர்களோடு கூட இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.